இருக்கோம். ஏதோ உங்கள் உதவியிலே நாங்கள் ஏதோ நல்லபடியாக போயிட்டுருக்கிறோம். அவரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. படிக்கிறதுக்கு ஏதோ புக்கு பேனா இதை துணி பண்ணி கொடுத்துருவோம். பசங்களுக்கும் சாப்பாடு எப்படி பண்ணுறாரு. வாரம் வாரம் வந்து பார்க்கணுங்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்கள பார்த்து நாங்கள் பாராட்டுறோம். எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. வாரம் தவறாத ஞாயிற்றுக்கிழமை வர்றாரு. பசங்களுக்கு ஏதோ உணவு கொடுத்துக்கிறாரு. பிஸ்கெட்டுங்க சாப்பாடு துணி பண்ணி கொடுத்துக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அது மாதிரி வராரு. நாங்களும் அவர் கையெழுத்து கும்பிட்றோம். ஏன்னா அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாத்துங்களுக்கும் ஏதோ ஹெல்ப் பண்ணுறாரு. அவராக நாங்கள் பார்த்துனாங்க வரோம். ஏதோ எல்லாத்துக்கும் பாட்டையும் கொடுத்துக்கிறாரு. வீடு முடிக்கிறதுக்கு பாட்டையும் கொடுத்துக்கிறாரு. பாட்டு தான் பார்த்துக்கிறோம். முடிச்சுங்கள நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். அவர் நல்லா தான் போகிறோம். என் பிள்ளைங்களுக்கு நல்ல நேரத்துக்கு சொல்கிறோம். அவருக்கும் நன்றி சொல்கிறோம். நாங்கள் வந்து போகிறது வரைக்கும் ஆகிப்போகுதுங்க. எங்களுக்கு கரெக்ட் வசதி இல்லை. பசங்க படிக்கிறதுக்கு வசதி கிடையாது. எப்போ ஏதோ ஒரு சாதம் வந்து போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி ஹெல்ப் பண்ண போகிறோம். அவர் கையெழுத்து கும்பிட்றான்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் எங்களுக்கு வீடு வசதி வந்துருக்குது. அந்த வீடு கூட கட்டல ஒன்றும் வசதி தான். போய் சேர்ந்து போகிறோம். இன்னும் 1 வருஷம் ஆகும், 2 வருஷமாக எங்களுக்கு தெரியாது. நிற்கிறதுக்கு இடமில்லாத வசதி இல்லாத. சரிம்மா, கவலைப்படாதீங்க.